இறந்த பின் உடலை பார்த்து ஆன்மாலும் என்று சொல்கிறார்களே, உண்மையா? உடல இறந்துட்டாங்க ஒருத்தர், சரி, அவங்களோட ஆன்மா வந்து அழுவம் பார்த்து அந்த உடலை பார்த்துன்னு சொல்றாங்க, உண்மையா? இப்போ நீ ஒரு வீட்டில் கொடுத்துன்னு இருந்தீங்கன்னா அந்த வீடு காலி பண்ணி வேற வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அந்த தெருவில் போகும்போது அந்த வீட்டை பார்க்காது போவியா? இல்லை சார். அது மாதிரி தான் ஆன்மாவும் அந்த உடலும். ஒரு சில கோயிலுக்கு சென்றால் மறுபிறப்பு இல்லை என்று சொல்கிறார்கள், மற்றும் ஒரு சில கோயிலுக்கு சென்றால் மறுபிறப்பு இல்லை மற்றும் பல பிறவைகள் புண்ணியம் செய்திருந்தால் தான் சிவன் கோயிலில் சென்று விளக்கேற்ற முடியும் என்று சொல்கிறார்களே, உண்மை? வசூல் பண்ணுறதுக்கு சொல்கிற விஷயம் அது. எந்த கோயிலுக்கு போனாலும் பிறப்பு உண்டு. உலகத்தில் இருக்கிற அத்தனை கோயிலுக்கு போனாலும் நீ பிறந்துக்கினே இருப்ப. உன் மனசு எப்போ வெளியே போதோ அப்போவே உனக்கு பிறப்பு வந்துக்கினே இருக்கும். வெளியே போகாமல் உன்னையே நீ அறிஞ்சு உனக்குள்ளவே நின்னா தான் பிறப்பாக இருக்க முடியும். பிறப்பாக இருக்கணும்னா தாயை நினைக்கக்கூடாது, தகப்பனை நினைக்கக்கூடாது, சொத்தை நினைக்கக்கூடாது, சொந்தத்தை நினைக்கக்கூடாது. அவனால் மட்டும்தான் பிறப்பாக இருக்க முடியும். இதையெல்லாம் வச்சுன்னுக்கிறவனால பிறப்பாக இருக்க முடியாது. சும்மா ஏமாத்தினோன்னா இருக்கலாம். அல்ல, ரமண மகரிஷி திருவண்ணாமலைக்கு வந்துட்டார் 13 வயசில். அவர் அவங்க அம்மா எல்லாம் தேடி தேடி எங்கெங்கேயோ அலைஞ்சி வந்து கடைசியில் திருவண்ணாமலையில் இருக்கிறாருன்னு சொன்னாங்க. வந்து பார்த்தாக்கா அவர் ஒரு பிராமணன். அவர் என்ன பண்ணார், பாக்கெட்டில் 2.25 ரூபாய் இருக்குது. மதுரையிலேருந்து கிளம்பும்போது அவர் அந்த 2.25 ரூபாவை கூட பாக்கெட்டில் வச்சுக்காத கொளத்தில் தூக்கி போட்டுட்டு, ஷர்ட்டை தூக்கி போட்டுட்டு, வேஸ்ட்டை கீச்சு கோமணம் கட்டிக்கின்னு உட்காந்தார். நம்மளால முடியுமா? பிறப்பா இருக்கு, அவங்களால முடியும், நம்மளால முடியுமா? நீ இதுலேருந்து குடியாத்தத்துலேருந்து இங்கே வரணுன்னா ட்ரெஸ் பண்ணிக்கின்னு வர முடியுமா? ஏன்னா ட்ரெயினில் பார்க்குறாங்க, ஊரில் பார்க்குறாங்க, தெருவில் பார்க்குறாங்க, ஆசிரமத்தில் பார்க்குறாங்க. இவ்வளோ எண்ணங்கள் நம்மளை மோதிக்கினே இருக்குது. அதனால் எல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். அப்படிப்பட்ட அம்மா வந்து கேட்கும்போது சொல்கிறாரு, அவங்க அழுகுறாங்க, கத்துறாங்க, கதறாங்க, மயக்கமாயி விழுந்துடுறாங்க. பேசவே இல்லை அவர். உங்கள் அம்மாவுக்கு பேசாதிருப்பியா நீ? உங்கள் அம்மா ஒரு நாள் பேசலனாவே ஏமா இந்தம்மா 15,000 ரூபாய் நான் சம்பளம் வாங்கிட்டு வந்தம்மான்னு கொடுத்துட்டு அழுகுறிய, அப்புறம் எங்கே அழுவ நீ பேசாதிருக்குது? அதனால இதெல்லாம் சாத்தியம் இல்லாத விஷயம். ஏன்னா மகான்கள் விஷயத்தையும் மனுஷனுக்கும் ஒன்றாக்கிக்காதீங்க. அவர் சொல்றாரு, ஒரு எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க, என்ன சாமி ஒரு பெத்த தாயி இப்படி அழுது கதறி கத்தி விழுந்துட்டாங்களே, அவங்களுக்கு ஒரு பதில் சொல்ல வரணும் போது ஒரு பேப்பர் எடுத்து எழுதுறாரு, நீ வந்த வழியை பார்த்து நீ போ, நான் வந்த வழியை பார்த்து நீ இப்போ நான் போறேன்ட்டு சொல்ல முடியுமா உன்னால? அதனால மகானையும் மனுஷனையும் ஒன்னாக்காதீங்க. மகான்றவன் உயர்ந்தவன், மனுஷன்றவன் தாழ்ந்தவன். அதனால மனுஷனுடைய வாழ்வே வேற. ஆசையில வாழறவன், அவன் ஆசை அற்று வாழறவன். ஆசை அற்று வாழறவன் கூட ஆசையோட வாழறவன் போய் ஒட்டக்கூடாது. எண்ணெயும் தண்ணீரும் ஒட்டாத மாதிரி அது. அதனால அவங்க வாழ்க்கை வேற, நம்ம வாழ்க்கை வேற. சொல்லு சாமி. சிவலிங்கத்தின் மீது பாம்பு இருப்பதற்கான காரணம்? சிவலிங்கத்தின் மீது பாம்பு இருப்பதற்கான காரணம்? சிவலிங்கத்து மேல பாம்பு இருக்கிறது காரணம் சாமி. எங்க இருக்குது சிவலிங்கத்து மேல பாம்பு? கோயில் இருக்குதா? ஐயரை போய் கேளு, சொல்லுவான். நான் வைக்கிறது இல்லை பாம்பெல்லாம். ஏன்னா நான் எனக்குள்ள இருக்கிற பாம்பே நான் ஒன்றும் பிடிக்கல. எனக்குள்ள ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பை நான் பிடிச்சாதான் எனக்கு மோட்சம்லாம். அந்த பாம்பே பிடிக்க முடியல. சிவலிங்கத்துக்கு மேலே இருக்கிற பாம்பை நான் எங்கே போய் பிடிக்கிறது? ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்குள்ள இருக்கிற பாம்பை பிடிக்கணும். அதான் குண்டலி பாம்புன்றது. அதை பிடிக்க தெரியாத ஊரில் இருக்கிற பாம்பெல்லாம் பேசி நின்றீங்கன்னா வீணா போடுவேன். அதனால அதெல்லாம் தூக்கி போடு. ருத்ராட்சம் சிவபெருமான நெற்றுக்கண்ணில். ஆமா, அவர் கட்டின்னு தெரிஞ்சார், நீ போய் பார்த்துட்டு வந்த. இல்லை எவன் பார்த்தவன்? இவன் வேலை இல்லாத கட்டின்னு வேஷம் கட்டின்னு திரியிறான். உத்ராட்சம் கட்டின்னு ஊர் பட்டதை ஒவ்வொருத்தன் கழுத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் உத்ராட்சம் இருக்கும் பொழுது. வித்தா கூட வட்டி கூட்ட விட்டுட்டு வரும் பொழுது. அதனால உத்ராட்சம் போறதால கடவுள் வரமாட்டாரு. உள்ளத்தை சீர் பண்ணுங்க, கடவுள் வருவார். உத்ராட்சத்தால கடவுள் வரமாட்டார். தெய்வ குத்தம் என்ன சாமி? தெய்வ குத்தம், தெய்வ சாமி குத்தம் என்ன சாமி? சாமி பக்தனா? சாமி குத்தம், தெய்வ குத்தம் என்ன சாமி? தெய்வ குத்தமா? நீ இப்போ திருப்பதிக்கு வரேன்னு பராத்திக்கின்னு துட்டு இல்லை போகல, அடுத்த மாதம் போகலான்னு போய்கினே இருந்தீங்கன்னா கல் காலில் போய் அடிச்சிடும், நகைலாம் பேத்துக்கும். உடனே நீ என்ன சொல்ல, தெய்வ குத்தமா திருப்பதிக்கு வரேன்னு சொன்ன, பராத்திக்கு நான் போகல, அதனால நகம் பேத்து வச்சு பெருமாள் வந்து பேத்தாருன்டுவேன். இதுதான் தெய்வ குத்தம். ஆத்ம ஞானம் என்ன சாமி? ஆத்ம ஞானம்ன்றது நீ அடையும் போது தெரிஞ்சுப்ப. அதுக்கு தான் இங்கே உபதேசம் கொடுக்குறோம். ஆகா புலைய நடி
அஞ்ஞானம் தான் பேசி சாகா தலையறியேன் தன்னறிவு தான் அறியேன் வேகா காலறியேன் விதி மோசமானேனடி நோகாமல் நொந்தல்லோ என் கண்ணம்மா நொடியில் மெழுகானேன். இதான் இவ்வளோ நேரம் கேட்டு இருந்திய அஞ்ஞானம் பேசினுக்கிறேன்ட்டு. சிவந்த லிங்கத்து மேலே பாம்புக்குது, தெய்வ குத்தம் என்னன்னு, இதெல்லாம் அஞ்ஞானம். இதெல்லாம் பேசுகிறவங்களுக்கு ஞானம் வராதுன்றார் அவர். அதனால் வேகா கால், போகா புனல், சாகா கால், போகா புனல், வேகா தலை, இது 3 பிடிக்கணுண்டா. இதுதான் அகாரம் உகாரம் மகாரம். இந்த 3 பிடிச்சாதாண்டா உனக்கு மோட்சம். அதை விட்டுப்பட்டு நீ பொய்யான விஷயத்தெல்லாம் பேசின்னு தெரியாதுன்னாரு. பாம்பு ஏன் வந்தது, தெய்வ குத்தம் ஏன் வந்ததுன்னு தெரியாது, தெரிஞ்சின்னா ஞானம் வராது அப்படின்னாரு. என்னை எனக்கறிய இருவினையும் ஈடறித்து தன்னை அறியுமிடம் தான் அறிந்து கொண்டேனடி தன்னை அறியுமிடம் தான் அறிந்து கொண்ட பின் என்னை அறியாமல் என் கண்ணம்மா இருந்தேனே ஒரு வழியா. ஆமாம், நீ எப்போ உன்னாரியோ வேலைக்கு போக மாட்டேன், எப்போ உன்னாரியோ உங்கள் சொந்த பந்தம் தெரியாது, எப்போ உன்னாரியோ ஊர் இது என் ஊர் இது என் ஊடுன்னு சொல்ல மாட்டேன். அப்போ உன்னை அறியிற நாள் எப்போ வருதோ அன்னைக்கு கடவுளோட சேருவேன்றார். ஆதாரம் ஆறினையும் 51 அச்சரமும் சூதான கோட்டையெல்லாம் சுட்டு தொலைத்தவர்கள் சூதன கோட்டையெல்லாம் சுட்டுவிட நாளானால் பாதாள வத்துவெல்லாம் என் கண்ணம்மா பக்கத்தில் இருக்கா. பட்டினத்தார் பாடினாரு. அவர் சொத்து சோகமெல்லாம் தூக்கி போட்டுட்டு அரசனை விட கோடிக்கணக்கான பணம் இருந்த மகான் அவர். அவ்வளோ பெரிய பணக்காரன் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கோவணங்கட்டின்னு ரோட்டுக்கு வந்துட்டார். அது மாதிரி என்னைக்கு வரையோ அன்னைக்கு இந்த சூதான கோட்டையெல்லாம் உடஞ்சிடும், சுட்டு அருந்து விழும். அதனால் நிஜத்தை நீ அறிவேன்றார். மூக்காய மாடுகளை முனங்கட்டு கோனே இனி மோசமில்லை நாசமில்லை முக்தியுங்காய் கோனே. ஆமாம், முக்கால நீ எப்போ அறியுது? முக்கால அறியணும்னா நீ வேலை வெட்டிலாம் செய்ய முடியாது, வீடு வாசல்லாம் போக முடியாது. அப்படி இருந்தால் முக்கால அறியலாம். முக்கால அறிந்தீன்னா உனக்கு பிற்கால பிறப்பு இல்லை. அதனால் அதை சொல்கிறார். நாடி மனத்தினை நாதன் பால் வைத்தோர்க்கு தாடி சதை ஏனோ குதம்பாய் தாடி சடை ஏனோ. பாட்டு கிளாஸ் நடத்துகிறேன், அப்போ வந்துட்டு எழுதிக்கினேன். பாட்டை எழுதுகிற அர்த்தம் தெரியணும் உனக்கு. என்கிட்ட கேட்டினா நான் கிளாஸாக நடத்தி பாட்டு கிளாஸாக நடத்திங்கிறேன். என்ன வேறு யாருப்பா கேள்வி கேட்குறவங்க யாருன்னா இருக்கிறீங்களா? ஒரு சந்தேகம், ஒரு பாடல்ல ஒரு சந்தேகம், அது கொஞ்சம் விளக்குனா நல்லா இருக்கும் சாமி. சொல்லு. பையூரிலே இருந்து பாழூரிலே பிறந்து மெய்யூருக்கு போவதற்கு வேதாந்த வீடறியன். மெய்யூர் போவதற்கு வேதாந்த வீடறிந்தால் பையூரும் மெய்யூரும் பாழாய் முடியாதோ என் கண்ணம்மான்னு சொல்றாங்க சாமி. அதுக்கு அர்த்தம் வேணும் சாமி. நீ எத்தனை எங்கே பிறந்த? நீ பையூர்ல தான் சாமி பாருங்க. எந்த ஊர்ல வாழற? பாடூர்ல வாழ்ந்த. மெய்யூருக்கு போயிட்டீங்கன்னா அது தெரியல சாமி, அதை தான் கேட்கல. மெய்யூருன்னா கடவுள் வாழற இடம். சரிங்க சாமி. அந்த கடவுள் வாழற இடத்துக்கு போயிட்டீங்கன்னா திருப்பி நீ கர்ப்பத்துக்கு போக மாட்டேன். சரிங்க. இந்த பாழா போன ஊர்லயும் வாழ மாட்டேன், வரமாட்டேன். அதனால பையூரும் பாழா போடும், மெய்யூரும் பாழா போடும். கடவுள் இருக்கிற ஊர்ல நான் சேர்ந்துட்டேன்னு சொல்றாரு. சரி. அழுகனி சித்தர். சரி சொல்லு சாமி. அப்புறமா இன்னொன்று இதில் சாமி, ஆடை காட்டி வேங்கையை அகப்படுத்து வசப்படுத்து முடியவோ வீடு மாடை காட்டி என்னை மதிமயக்க ஆகுமோ கோடு காட்டி யானை என்னை வெளிப்படுத்த வேணுமே. அந்த இதுக்கு அந்த கோடு காட்டு யானையை கொற்றவன் சொல்றது அதுதான் இங்க காட்டிங்கிறேன் நான். சரிங்க சார். இங்க அதுதான் கோடு காட்டிக்கின்னு தான் இருக்கிறேன் நான். ஒரு வழியை காட்டிக்கின்னு இருக்கிறேன். சரி. அந்த வழியில போனாக்கா இந்த மாடு காட்டி மயக்கம்லாம் வராது, உலகத்தை பார்த்து மயக்கம் வராது. அதனால அந்த கோட்டுப்படி போனோன்னு சொல்றாரு அவரு. அதனால சொல்றாரு, வேங்கை காட்டி அகப்படும் ஆறு போல் வேங்கை பிடிக்கணும்னா ஆட்டுக்குட்டியை ஒன்று ஒரு இதில் கூண்டில் போட்டு கையான்னு கத்திச்சோன்னா வேங்க வந்துடும். சரி சார். ஆனால் மாட்டிக்கும் இல்லை? ஆமாம் சார். அந்த மாதிரி இந்த உலகம் என்னை பிடிச்சிடுத்துடா, அப்படிலாம் பிடிக்கலாமா, நான் உன்னை வழிபடுறோன்னாச்சே, அதனால என்னை அப்படி பிடிக்கக்கூடாதுன்னு சிவாய்க்கர் சொல்றாரு. அப்போ உலகத்தில்
அந்த உலகம் வந்து நம்மளை பற்றற்று இருக்கணுன்றதுக்காக தான் அது சொல்றது சார். பற்றற்று உன்னால வாழ முடியுமா இந்த வயசுல? இப்போ எவ்வளவு வயசு உனக்கு? எனக்கு இப்போ 64 ஆகுது சார். எத்தனை பசங்க? 2 பசங்க சார். பொண்ணுடுவியா போய் பசங்கள? இல்லை சார், கொல்லுவியா? கொல்ல மாட்டேன் சார். அப்புறம் பற்றற்று எப்படி இருப்ப? இதெல்லாம் வாயில பேசுறது இல்ல, நிஜத்துல பேசுறது. அவங்க பேசுறதெல்லாம் நிஜம். சரிங்க இந்த சார். சராசரி மனுஷனால நிஜத்துல வாழ முடியாது. சரிங்க சார். முயற்சிகள் பண்ணுங்க. சரிங்க சார். அதனால அதெல்லாம் செய்திட முடியாது, அவங்க சொன்னதெல்லாம் செய்ய முடியாது. சரிங்க சார். அவர் சொன்னாரு பற்றற்று, பற்றற்று பற்றதில்லை பற்றி கொள்ளுனாரு. சரிங்க சார். எங்க பற்று? நீ பொண்டாட்டி மேல பற்று, பிள்ளைங்க மேல பற்று, சொத்து மேல பற்று, சொகத்து மேல பற்ற வச்சுக்கின்னு அப்புறம் பற்றற்றவனை எங்க பிடிக்கிறது? சரிங்க சார். அதனால முயற்சிகளை செய்துக்கினே இருங்க, சரிங்க. முடிவுகளை அவன் பார்த்துப்பான். அதனால பற்றற்று இருக்கிற நீ இருக்கவே முடியாது. பற்றற்று இருந்தீங்கன்னா துணியெல்லாம் அவுத்து போட சொல்லுவேன் நான். போட முடியுமா உன்னால? முடியாது. என்கிட்ட ஒருத்தன் வந்தான், சாமி நான் முக்தி மோட்சத்துக்கு போனோன்னா, இது என்னமோ கடையில் விற்கிற மிட்டாய் கடை மாதிரி. இது வெளியாத்தனமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த டிவிங்கல்ல இந்த ஆன்மீகவாதிகள்லாம் இப்போ அப்படி தான் பேசுகிறாங்க. உன்னை முக்திக்கு அனுப்புகிறேன், மோட்சத்துக்கு அனுப்புறேன், பாஸ்போர்ட் கொடுத்து அனுப்புகிற மாதிரி. எல்லாம் அவ்வளோ விளையாட்டு விஷயம் கிடையாது. நான் சொன்னேன், கல்யாணம் ஆயிடுச்சாப்பா? ஆயிடுச்சு, பொண்டாட்டிக்கு தான் இருக்குது, பொண்ணு இருக்குது, 2 பேரையும் வெட்டிட்டு துணியெல்லாம் அவுத்து போட்டீங்க, வா வர முடியுமா? உன்னால வர முடியாது, முக்தி மோட்சம் கிடைக்காது போனேன். மானம் ஈனம் உடனும். மனுஷனுக்கு மான இனம் இருக்கிற வரையும் கடவுள் அறிய முடியாது. அதனால சொன்னா மான அபிமானம் விடுக்கையிலே தீப மங்கள ஜோதி உதிக்கையிலன்னா. மனுஷனுக்கு மான இனம், நான் ஆணு பெண்ணு அர்த்தம் பார்க்கணும், அவனுக்காக நான் துணி போடணும், அவனுக்காக நான் வாழணும், அவனுக்காக வீடு கட்டணும், அவனுக்காக கார் வாங்கணும்னு வாழறவனுக்கு போய் கடவுள் அவ்வளோ ஈஸியாக கடிச்சிடுவானா? முயற்சிகளை பண்ணிக்கினே இருங்க, முடிவுகளை அவன் பார்த்துப்பான். அதனால பற்றற்றெல்லாம் இருக்கிறனால அதெல்லாம் சும்மா ஏமாத்துற விஷயம்னு அர்த்தம். எந்த இன்னைக்கு இருக்கிற ஒரு சாமியார் கூட பற்றற்றவங்க கிடையாது. நானும் பற்றற்றவங்க கிடையாது. பற்றற்றவன் நான் தான் இங்கேயே உட்காந்து கத்திங்க எடுக்கிறேன் சொல்லு. அதனால இந்த பற்றற்று கிற்றற்றுன்னு ஏமாத்திக்கின்னு இருக்கக்கூடாது. உண்மையை பேசணும். ஆன்மீகம்ன்றது உண்மையை பேசணும். ஆன்மீகம்ன்றது உண்மையை சொல்லி கொடுக்கணும். அதான் ஆன்மீகம். காசுக்காக கபட நாடகம் ஆடக்கூடாது ஆன்மீகத்தில். அதனால உலகமும் கெடும், நீயும் கெடுவ. என்ன சாதிச்சிட போற இந்த உலகத்துல போய் பேசி? நாளைக்கு நீயும் மண்ணுக்கு போக போற, நானும் மண்ணுக்கு போக போறேன். வாழும்போது உலக மக்களுக்கு உன்னால என்ன நன்மை செய்ய முடியும், நன்மை சொல்ல முடியும், அதை சொல்லிட்டு போங்க. அதனால நான் பற்றாற்று இருக்கிறேன், அது இருக்கிறேன், இது இருக்கிறெல்லாம் ஏமாத்தக்கூடாது. யாரும் பற்றாற்றவன் கிடையாதுங்க. பற்றற்றவன் சித்தர்கள் தான். அவன் மனுஷனோட உறவாடாத உட்காந்துருந்தான், அவன் தான் பற்றற்றவன். கடவுளை பற்றிக்கணும். அவன் நம்மளாலாம் அது முடியாது. பொண்டாட்டி புள்ள கூட்டலாம் போட்டுனா 60 வயசுல வந்து உபதேசம் வாங்க வரைய எப்படி நீ உன்னால பற்று இல்லாத இருந்திருக்க முடியும்? எவ்வளவு பற்றோட சுத்தி இருப்ப நீ. இதெல்லாம் ஏமாத்தக்கூடாது. இல்லை சார். அதனால பற்றாற்றெல்லாம் வாழ முடியாது. பற்றாற்றுனா நீ வீட்டுக்கு போக கூடாது, திருப்பி இப்படியே எங்கன்னா சுத்தி கிடக்கணும். சுத்த முடியுமா? சாயந்தரம் மணி 3 ஆச்சுன்னா வீட்டுக்கு போயிடுவேன். அதனால பற்றாற்றெல்லாம் வாழறன்னு அவங்க மகான்கள் சொன்னதை நம்மளால முடிஞ்சிடாது அது. ஆனா முயற்சிகளை பண்ணிக்கினே இருங்க, பாதையில பயணம் பண்ணிக்கினே இருங்க, ஒரு நாள் விடை கிடைக்கும் அதுக்கு. சரி சார். இந்த என் பிறவில இந்த மாதிரி ஒரு குருநாதர் கிடைக்கிற நான் கோடி புண்ணியம் இது பண்ணா கூட அது எனக்கு இந்த இது கிடைக்காத வரம் வந்து உங்க மூலம் எனக்கு அந்த வாழ்க்கை சொல்லும். நான் மந்திரமாவே அதை கருதுறேன் சுவாமி. ஆத்ம உனக்கு ஒரு சந்தேகம். வலிக்காம வாழ்க்கை இல்லை, சலிக்காமல் சந்தோஷம் இல்லை. இதோடைய விளக்கம் கொஞ்சம் சொன்னா. ஒரு மனிதன் தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போதே வலியோட தான் வெளியே வரும். அந்த வலியோட வெளியே வந்ததை தான் கீழே வந்தோடனே ஓன்னு கத்துறான். கத்தனை உடனே வெளியேக்கிறவங்க குழந்தை பிறந்து போச்சுன்றாங்க. அப்போ கர்ப்பத்திலிருந்து வெளியே வரும்போதே அவன் வலியோட தான் வரான் இந்த உலகத்துக்கு. இவன் மட்டும் வழிபடலை, அந்த தாயையும் பெரிய கொடுமைப்படுத்திட்டு தான் வெளியே வரான். அப்போ 2 ஜீவ உயிரினங்களும் அந்த பூமிக்கு வர்றதுக்கு ஒரு ஜீவ உயிரினம் இந்த பூமிக்கு ஒரு உயிரினத்தை கொடுக்கறதும் துன்பப்படுது, ஆனா வந்ததும் துன்பப்படுது. அப்போ வலி எங்க ஆரம்பிக்குதுன்னா இவன் பிறப்பிலிருந்தே ஆரம்பிக்குது. என்ன மலேசியாவில் ஒருத்தர் கேட்டாரு, சாமி அடிப்படாத வாழணும் அப்படின்னு. தாயினுடைய கர்ப்பத்திலிருந்து வரும்போதே பூமியில் அடிபட்டுடானே அப்படின்னு. அதனால அடிப்படாம ஒருத்தனுடைய வாழ்வே கிடையாது, யாருடைய வாழ்வும் கிடையாது. சும்மா வெளியே ஒப்புக்கு பேசிக்கலாம், நான் சுகவாசிங்க, நான் கஷ்டப்பட்டதே இல்லைங்க, நான் சுகமாகறேங்க அப்படின்ட்டு. அவன் வாழ்க்கையில எவ்வளவு இன்னல்களை அனுபவிக்கணும்.
அந்த சுகம் கிடைக்கணும்னு சொன்னால் சும்மா கிடைச்சிடாது சுகம். பல துன்பங்கள் அடைஞ்ச பிறகு தான் அந்த சுகம் கிடைக்கும். அதனால் இந்த சுகம் வர்றதுக்கு அவன் பல துன்பங்களை அனுபவித்தான். ஆனால் அந்த சுகம் கிடைச்ச உடனே ஒரு சலிப்பு வந்து, போடா இந்த சுகத்துக்காகடா இவ்வளோ அலைஞ்சோம் நம்ம அப்படின்னு ஒரு சலிப்பு வந்தது. அப்போ துன்பத்துக்கும் சலிப்பு வந்தது, சுகத்துக்கும் சலிப்பு வந்தது. அதனால் வாழ்க்கையில் அடிபட்டு தான் வாழ்ந்தாக்கணும் உலகத்தில். சொல்லுங்க சாமி. இப்போ சண்முகநாதன் ஆலயத்தில் அதில் நீங்கள் வந்து எந்த கயிறும் போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சாமி. ஆனால் நானாங்கயிற்றை நல்வியல் காக்கான்னு சொல்லி அந்த கந்த சிருஷ்டி கவசத்தில் வருதல்லங்க சாமி. சரி, அது ஏன் சாமி? அது அப்போ நம்ம போட நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, அது அப்படி போட்டிருக்கே, அது எதனால சாமி? ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கினா எப்படி அதில் சொன்னால், கொல்லிவாய் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சசரும் அடியனை கண்டால் அலறி கலைஞரும் மெரிசி காட்டேர் இத்துன்ப சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்பட மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடு அனைவரும் விட்டாங்கரரும் மிகுபல பேய்களும் தண்டியகாரரும் சண்டாளர்களும் என் பெயர் கண்டால் இடி விழுந்தோடன்னு சொல்றாரு. இத்தனை பேயா இருக்குது சொல்லுங்க. ஒரு விஷயத்தை மட்டும் எடுக்கக்கூடாது, அது உள்ள போய் பார்த்தா தான் உண்மைகள்லாம் விளங்கும். இவ்வளவும் சொல்றாரு. அதில் இன்னொன்னையும் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் அடியிலேயே சொல்றாரு, துதிப்போர்க்கு வல்வினைப்போம் துன்பம் போம் செல்வம் பதிப்போர்க்கு துதிப்போர்க்கு நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதித்து ஓங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலரல் கந்த சஷ்டி கவசந்தனை அமரர் இடதேற அமரம் புரிந்த குமரனடி நெஞ்சே குறினாரு. இந்த நிஷ்டைன்னா என்ன அதில் சொல்றாரு, ஆரம்பத்திலே சொல்றாரு. நிஷ்டைன்னா என்ன? எத்தனை பேர் கந்த சஷ்டி படிக்கிறான், ஆனால் நிஷ்டைன்னா என்ன தெரியாது. ஏதோ பாட்டு பாடுறோம், புக்கில் எழுதி இருக்குது, படிக்கிறோம், இதானே தெரிஞ்சுக்கணும். நிஷ்டைன்னா கந்த சஷ்டி படிக்கும்போது 36 தடவை படிக்கணும். அதிலேயே அவரே தேவராய சாமியே சொல்றார், ஒரு நாள் 36 உருகுண்டு ஓதியே ஜபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் எம்மன்னர் செயலாத அருள்வார் மாற்றலார் எல்லாம் வந்து வணங்குவார் நவகோல் மகிழ்ந்து நன்மைகள் அளித்துடும் நவமதனவும் நல்லெழு பெறுவார்ன்றார் இல்லையா? 36 வாட்டி படித்தா ஒரு மனுஷனுடைய உடல் எவ்வளோ உஷ்ணம் ஏறிடும். படிக்க முடியுமா? யாராவது படிக்கிறாங்களா? அதனால நிஷ்டைன்றது தன்னை மறந்துடணுன்றாரு. விழிப்புல பார்க்கக்கூடாதுறாத, தன்னை மறந்த நிலை தெய்வத்தை வழிபடணுன்றாரு. செல்வம் பெருக்கிடும். செல்வம் என்னக்கா என்னன்னா வீட்டில் சொத்து சுகம் இதெல்லாம் வந்துடணும், அது இல்லை, ஞான செல்வம் பெருகிடும்னாரு அவரு. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம உள்ள பூந்து ஆராய்ஞ்ச தான் உண்மை தெரியுமே தவிர வெளியே மேலிட்டோட பார்த்தா தெரியாது. அதனால எவ்வளவு விஷயம் அது. சொல்லுங்க சாமி. எனக்கு உங்களை பார்க்கணுன்னு வந்துட்டு முதல் உபதேசம் வாங்கிட்டேன். 2வது உபதேசத்துக்கு வர்றதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி. டிக்கெட் தக்கல்லே முடிஞ்சு போயிடுச்சுன்னாங்க. ஆனால் திடீர்னு எனக்கு வந்து டிக்கெட் இருக்கு நைட்டு. திடீர்னு பையன் பார்க்குறேன், எனக்கு எப்படியாலும் ஐயா பார்க்கணும்னு சொல்லிகிட்டே இருக்கேன். அது எப்படி கிடைச்சதுன்னு தெரியல எனக்கு. இதுக்கு ஐயா தான் காரணம் அப்படின்னு நான் சொல்கிறேனுங்க. ஏன்னா தக்கல் முடிஞ்சு நாம் ஏதோ அந்த சீனியர் சிட்டிசன் அப்படிங்கிறதுல வந்து அப்படின்னு சொன்னேன். ஆனால் எனக்கு ஐயா தான் காரணம்னு சொன்னேன். எனக்கு நமக்கு இந்த உபதேசம் கொடுத்தவங்க உங்களை பற்றி பார்த்துட்டே இருக்கணும். நம்ம எத்தனையோ சினிமா பார்க்குறோம், எத்தனையோ நடிகர்கள் பார்க்குறோம், எத்தனையோ நடிகைகளை பார்க்குறோம், ஆனால் யாருமே மனசுல இல்லை. நீங்கள் மட்டும் ஏன் சாமி இப்படி எங்களை வாட்டுறீங்க? ஒரு கவிதை சொல்கிறேன் சாமி, நீங்கள் சொல்கிற பின்னாடி. இது பல பேர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் பல விஷயங்கள் செய்கிறீங்க இங்கே உட்காந்துக்கின்னு அப்படின்ட்டு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த விஷயமும் பண்ணுறதில்லை. இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு காரணம், ஒரு அம்மா மலேசியாவிலேருந்து வர்றாங்க, எல்லாரும் ஃப்ளைட்டில் ஏறிட்டாங்க, அந்த அம்மா மட்டும் ஒதுக்கிட்டாங்க, ஏற முடியாமல் போயிடுச்சு. அந்த அம்மா அந்த இடத்துல சொல்லிக்கிறாங்க, ஐயா நான் உங்களை பார்க்க வரேன், ஆனால் எல்லாரும் ஏறிட்டாங்க, என்னை மட்டும் ஒதுக்கிட்டாங்களே, இப்போ நான் எப்படி உங்களை பார்க்க முடியும் அப்படின்னு நினைக்கும்போது திடீர்னு ஃப்ளைட்டுக்காரன் அவனே கூப்பிட்டு இது மாதிரி ஏறு அப்படின்னு சொல்லி ஏற்றிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் தான் பண்ணீங்கன்னு. இது எதுவுமே நான் பண்ணுறது கிடையாது. நான் சராசரி மனுஷன். நான் ஒன்றும் மந்திரவாதி கிடையாது, பெரிய மகான் கிடையாது, நான் பெரிய ஞானி கிடையாது, மனுஷன், அனுபவத்தில் பேசுகிறேன். ஆனால் இதை நடக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உங்களுடைய நம்பிக்கை, தெய்வ துணை. இது 2 தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நல்ல காரியமாக நடக்கிறத தவிர இங்கே என்னால் எந்த காரியமும் நடக்கிறது இல்லை. நான் எப்பவுமே என்னால் ஏதாவது நடக்குதுன்னு நான் சொன்னதும் கிடையாது, சொல்லவும் மாட்டேன். அது நடக்கவும் நடக்காது.
ஆனால் உங்களுடைய நம்பிக்கையும் கடவுளுடைய துணையும் உங்களுக்கு கை கொடுக்கும். இது என்னால் நான் பொய்யெல்லாம் புலிவின்னு உட்காந்துக்கிறதுக்கு ஆள் இல்லை நான். அதனால் இது என்னால் நடக்கிறதில்ல, உங்களுடைய நம்பிக்கை கிடைச்சது. ஐயா, ஒரு கவிதை சொல்லலாங்களா ஐயா உங்களுக்கு நம்ம பிரம்மசத்திற்குள்ள? சொல்லுங்க. அகரத்தில் பிறப்பெடுத்து அகரத்தில் சிறப்பெடுத்து நான் நகரத்தில் உழவுகின்ற நல்ல தமிழே, நீ தோண்ட தோண்ட ஒரு தூய கவிதை வருகிறது. ஆத்மா வணக்கம் ஐயா. எண்ணங்கள் வளர்க்க ஏற்றி வைத்த இளைய விளக்குகள் நீங்கள், கண்கள் வியக்கும் கல்வி வானில் காணும் பறவைகள் நீங்கள், பறந்து பறந்து பண்பு வளர்க்கும் பச்சை கிளிகள் நீங்கள், அரங்கில் ஆடி அகிலம் படைக்கும் அறிவு பூக்கள் நீங்கள், வண்ண சோலை வாழ்த்து பாடும் வண்ண மயில்கள் நீங்கள். ஐயா, இப்பூமகளின் மென்கரங்களில் ஜீவனுள்ள நதிகளும் வற்றாத ஆறுகளும் ஓடுவதை பார்க்கிறோம். நீங்கள் தொட்டால், உங்கள் கைப்பட்டால் பட்ட மரங்களும் எட்டி பார்க்கும் இளம் தளிர்களோடு பாலைவனங்கள் சோலை வனங்களாக வேண்டும். பசுங்கிளிகள் அங்கிருந்து பாட வேண்டும். பாலைவனங்களை சோலை வனங்களாக்கிய பாலைவன ராஜாவே, எங்களுடைய ரோஜாவே, உங்களுடைய அன்பு என்ற மழையானது எங்கள் மனத்திலே பெய்து எங்களுடைய மனதிலே மகிழ்ச்சி அலைகள் வீசுகின்றன, அன்பு அலைகள் வீசுகின்றன, ஆனந்த அலைகள் வீசுகின்றன, பக்தி அலைகள் வீசுகின்றன, சக்தி அலைகள் வீசுகின்றன, சந்தோஷ அலைகள் வீசுகின்றன, பிரபஞ்ச அலைகள் வீசுகின்றன, குபேர அலைகள் வீசுகின்றன, குணமாக்கும் அலைகள் வீசுகின்றன. எங்களை வாழ வைத்த தெய்வமே, வாழ வைக்க போகும் தெய்வமே, வழிகாட்டும் தெய்வமே, எங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் தெய்வமானது, எங்களுடைய வாக்குகள் எல்லாம் தெய்வமாகட்டும், எங்களுடைய உணர்வுகள் எல்லாம் தெய்வமாகட்டும், எங்களுடைய சூழல்கள் எல்லாம் தெய்வமாகட்டும். அதற்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை வேண்டி ஆத்மநாதம் சாமி, வளமான பாரதம் நலமான பாரதம் நம் உலகிலே உறவாக உங்களை போன்ற மகான்கள் பிறக்கட்டும் பிறக்கட்டும் பிறக்கட்டும். நன்றி சாமி, ரொம்ப நன்றி. என் பேர் ராஜசேகர். நான் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துலேருந்து வரேன். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்துலேருந்து வரேன். இப்போ எனக்கு ஒரு இது இருக்கு ஐயா. அதாவது ஒரு என்னென்னா ஒரு விஷயம் வந்து மனசில் பதிஞ்சிருக்கு. அதாவது என்னென்னா, சில காலமாக வந்து நம்ம கோயிலுக்கு போகிறோம், மனம் உருகி சாமியை கும்பிட்றோம். மனம் உருகி சாமியை கும்பிட்றப்ப தன் அறியாத ஒரு உடம்பு சிலிர்ப்பு வருது. தன் அறியாத உடம்புல ஒரு சிலிர்ப்பு வருது. அதையே நம்ம இப்போ பயிற்சியில் உட்கார்ந்து நம்ம மனம் உருகி கடவுளையோ குருவையோ நினைச்சு பயிற்சி பண்றதுக்கு முன்னாடி செய்யறப்ப அதே சிலிர்ப்பு வருது. இதுக்கு என்னையா காரணம்? ரெண்டுமே மனம்தான் காரணம். சரியா? மனசு வந்து ஒரு பொருளை மெய்யின்னு நினைச்சிச்சுன்னா அந்த சிலிர்ப்பு வந்தது. கோவிலுக்கு போய் கடவுள் மெய், கடவுளை வழிபடுறேன் அப்படின்னும் போது அந்த சிலிர்ப்பு வந்தது. அதே நேரத்தில் இந்த பாடம் பண்ணும்போது குருவும் மெய், இந்த பாடமும் மெய் என்னும் போதும் அந்த சிலிர்ப்பு வந்தது. இது எல்லாத்துக்குமே அடிப்படை மனசு. மனிதனுடைய வாழ்வு எதில் அடங்கி போச்சுன்னா மனசுக்குள்ள அடங்கி போச்சு. அவன் சந்தோஷமும் மனசும் வெளி உலகத்தில் சந்தோஷமும் இல்லை, துக்கமும் இல்லை, அது வெட்ட வெளியே தான் இருக்குது. ஆனால் அவன் என்ன சொல்கிறான், என்ன துக்கம் வந்து பிடிச்சிக்கிச்சுங்க, மாயை வந்து பிடிச்சிக்கிச்சுங்க. நான் மாயை எந்த மனிதனையும் வந்து பிடிக்கிறதில்லை, மாயை இவனுக்குள்ளே உருவாகி போகுது. எந்த துக்கமும் வெளி உலகத்திலேயே இல்லை, இவனுக்குள்ளே இவன் மனசுக்குள்ளே உருவாக்கிக்கிறான். அப்போ துக்கமும் சந்தோஷமும் மாயையும் இது மூணுமே உருவாக்குற இடம் மனசு. அதுக்கு காரணம் என்னன்னா அந்த காரணம்னு பேர். அந்த காரணம்னா மறைஞ்சிக்கின்னு இருக்குது 4 பொருள்: மனம், சித்தம், புத்தி, அகங்காரம். இந்த 4 பொருளும் சேர்ந்து தான் மனிதனை இயக்குது. இந்த மனிதன் எதெல்லாம் அவன் நினைக்கிறானோ, எதெல்லாம் அவன் விதி துணை செய்தோ, எதெல்லாம் அவன் மதி வேலை செய்தோ, அதுக்கேற்ற மாதிரி அவன் வாழ்க்கை அமையுது. அதில் துக்கமும் வரலாம், சந்தோஷமும் வரலாம், நன்மையும் வரலாம், தீமையும் வரலாம். இது எல்லாமே மன சம்பந்தப்பட்ட விஷயம். ஆனால் கடவுள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படி இல்லை. அதில் நன்மை மட்டும்தான் வரும், தீமைன்றதுக்கு பேச்சுக்கே அது இடம் கிடையாது. அதனால அந்த சிலிர்ப்பு வருது. இது சிலிர்ப்பு வர்றதுக்கு காரணம் மனசு தான். சரி, அன்னதானம் வழங்குறாங்க. பிறந்த நாள் வருஷத்தில் ஒரு நாள் அன்னதானம் வழங்குறது சகஜம். இன்றைக்கி பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் கூட அன்னதானம் வழங்குறாங்க, ஒரு டிக்கெட்டு போடுறாங்க,
போட்டு கடைக்கடையாக வசூல் பண்ணி பாதி அதில் பாக்கெட்டில் போட்டுக்கின்னு மீதி இதில் அன்னதானம் போடுறேன்னு போட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து தலைமைக்கு அனுப்பிச்சு நான் அன்னதானம் போட்டேன்னு காட்டிக்கிறதுக்கு அதை போடுறாங்க. ஆனால் ஒவ்வொரு மாதம் 29ஆம் தேதியும் அன்னதானம் பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க. இவ்வளோ நாளாகவும் பண்ணின்னுக்கிறாங்க. ஆனால் இந்த மாதம் ஒரு 750 பெண்களுக்கு ஒரு ஆசிரமத்தில் அன்னதானம் பண்ணாங்க. அதை பார்த்துட்டு 2 நாளாக மனசு கெட்டு போச்சு எனக்கு. ஏன்னா எல்லாமே வயசானவங்க. ஆனால் அவங்களுடைய வயசில் அவங்க விரும்பினதை விரும்பி சாப்பிட்ருப்பாங்க. அவங்களுக்கு எவ்வளோ சொந்தக்காரர் இருப்பாங்க, பிள்ளைங்க இருப்பாங்க, பொண்ணுங்க இருப்பாங்க, அண்ணன் தம்பி இருப்பாங்க, அக்கா தங்கச்சி இருப்பாங்க, இவ்வளோ பேர் இருந்திருப்பாங்க. இருந்தும் இன்றைக்கி அவங்க அனாதையாக இருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்? ஏன் இப்படி ஒரு நிலை மனுஷனுக்கு வருது? மிருகங்கள்லாம் கூட இருக்குது, அதுங்க கூட அனாதைன்னு எதுவுமே ஆகலை. ஆனால் இந்த மனிதன் மட்டும் அனாதைன்னு ஆகி போகிறான். இந்த அனாதைன்ற வார்த்தை எதுலேருந்து உருவாகுது, ஏன் வருது அப்படின்னா, உறவுகளை வளர்க்குறவன் மனுஷன் மட்டும்தான், மிருகங்கள் வளர்க்குறது இல்லை. இந்த உறவுகள்லாம் குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உறவாடிட்டு அந்த உடல் ஒடுங்கி பாக்கெட்டில் பணம் போய் நிற்கிற போது இந்த உறவுகள் அவனை விட்டு ஒதுங்கி போகுது. ஒதுங்கும் போது அவன் அனாதை ஆக்கப்படுறான். அந்த அனாதை ஆகும்போது அவனுக்கு யாருமே இல்லாத தடுமாற்றம் வருது. அந்த தடுமாற்றத்தால் இந்த ஆசிரமங்கள் இன்றைக்கி ஊருப்பட்ட அநாத ஆசிரமங்கள் ஆகிப்போச்சு. அந்த அநாத ஆசிரமங்களில் இன்றைக்கி எவ்வளோ குழந்தைங்க, எவ்வளோ முதியோருங்க, எவ்வளோ பேர் நினைக்கும் போது ரொம்ப வருத்தமாக இருக்குது, ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. அந்த 750 பெண்களுக்கு அந்த அன்னதானம் பண்ணது தாம்பரத்தில் ரொம்ப மனசு நெகிழ்ந்து போச்சு. ஆனால் அன்னதானம்ன்றது ஏதோ ஒப்புக்கு போடக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், எதை செய்தாலும் முறையான முறையில் நல்லா செய்ய முடிஞ்சால் செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்கன்னுடுவேன். அந்த மாதிரி நல்ல சிறப்பான சாப்பாடுகள் போடுறாங்க. அதை வாங்கி சாப்பிடக்கூட முடியாத நிலை இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ உறவுகள், எவ்வளோ சொந்த பந்தங்கள், எவ்வளோ சொத்து சோகங்கள் இருந்திருக்கும், அவ்வளோ பேருக்கும். எல்லாருமே ஏழ்மையாக இருந்திருக்க மாட்டாங்க. ஆனால் வசதிகள் இருந்தும் வாய்ப்புகள் இல்லாத இன்றைக்கி அநாத ஆசிரமத்தில் இருக்கிறாங்கன்னா இந்த பிள்ளைகள் எப்படி அவங்கள இழந்திருப்பாங்க, இந்த பிள்ளைகளை அவங்க எப்படி இழந்திருப்பாங்க. இதுதான் மனித வாழ்வா அப்படின்ட்டு ரொம்ப வருத்தமாக இருந்தது. இப்படிப்பட்ட வாழ்க்கை தடுமாற்றம் வர்றதுக்கு காரணம் என்னன்னா மனபலவீனம். இந்த மனம் உறுதியாக இருந்ததுன்னா இந்த தடுமாற்றமே வராது. இந்த மனம் உறுதியாக இருக்கணுன்றதுக்கு தான் இந்த பாடமே நான் கொடுக்குறேன். இந்த பாடத்தை செய்கிறவங்க இன்றைக்கி தள்ளாத வயசில் கூட உறுதியோடு இருக்கிறாங்க. 77 வயசு நேற்று மலேசியாவிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, சாமி நான் ரொம்ப தடுமாறி போயிருந்தேன், என் வாழ்க்கை என்ன ஆகுமோன்னு பயந்துருந்தேன், உங்களாண்ட உபதேசம் வாங்கின பிறகு இன்றைக்கி தைரியமாக வாழறேன் அப்படின்ட்டு. இந்த தைரியத்தை வர வைக்கிறது இது என்னால் இல்லை, நான் கொடுக்குற பாடமும் நீங்கள் செய்கிற பழக்கமும் தான் உங்களை அந்த தைரியத்தை உண்டாக்கும். அந்த தைரியத்தை ஒவ்வொருத்தரும் வளர்த்துங்கோ. யாருடைய வாழ்வு எப்படி முடியும்னு யாராலையும் நிர்ணயிக்க முடியாது. வாழுங்காலத்தில் தெய்வத்தை சுமங்க மனசில். அந்த தெய்வம் உங்களுக்கு அடுத்த பிறவிலையாவது நல்ல வழியை காட்டும். எல்லாரும் உலக மக்கள் நல்லா இருக்கணும்னு தான் இவ்வளவும் பேசுகிறேன். இதை நீங்கள் எடுத்துப்பீங்கன்னு நம்புகிறேன். வாங்கப்பா, யார் கேள்வி கேட்கணும்? வாங்க, சட்டன் வாங்க. ஐயா, நான் வேலூர்லேருந்து வரேன் ஐயா. சொல்லுங்க. என் பேர் ஷாமு. சந்தேகம் ஐயா, இது நம்ம மனசில் உதிர எண்ணங்கள் வந்து நம்ம விதியாலையா இல்லை மதியாலைங்களா ஐயா? விதியாலையும் இல்லை, மதியாலையும் இல்லை, உன் புலனால வருது. சொல்லு சொல்லுப்பா. நம்ம இந்த பாடம் பண்ணுறோம்ல ஐயா, இந்த வழியில் போகும்போதே நம்ம மனசு வந்து எந்த மாதிரி நிலையில் நம்ம வச்சுக்கணுங்க ஐயா? கட்டுப்பாடாக வச்சுக்கணும். எப்படி? கண்டவங்க கிட்ட உறவாடக்கூடாது. ஒழுக்கமாக வாழணும். நான் உழைச்சி நான் சாப்பிடணும், அடுத்த உழைப்பில் நான் வாழ மாட்டேன். என்னால் முடிஞ்சால் 10 பேருக்கு உதவி செய்வேன், என்னால் முடியலன்னா நான் யாருடைய உதவியிலையும் வாழ மாட்டேன், செத்து போயிடுவேன் அப்படின்னு வாழணும். யாருடைய வாழ்வுலையும் நம்ம வாழக்கூடாது. நம்மளுடைய உழைப்பில் தான் மரண தருவாய் வரைக்கும் என் உழைப்பில் தான் நான் சாப்பிடுவேன்ற தைரியத்தோடு வாழணும். தாயினுடைய உழைப்பிலையோ தகப்பனுடைய உழைப்பிலையோ மற்றவனுடைய உழைப்பிலையோ வாழறோம் மனிதனே கிடையாது, அது மிருகம். மனிதன்றவன் சுயமாக வாழறவன் தான் மனிதன். தான் உழைச்சி தான் வாழணும். தன்னால் முடிஞ்சால் பிறருக்கு கொடுக்கணும். முடியலையா, யாருக்கும் கொடுக்கலனாலும் பரவாயில்ல, உன்னோட நீ யாரையும் எதிர்பார்க்காம நீ வாழணும். அதான் வாழ்க்கை. சொல்லு.
கேள்வி கேட்கலாமான்னு தெரியலைங்க, கேட்குறேங்க. ஆ? ஒரு கேள்வி ஏதாச்சும். கேளு. இப்போ வந்து நெருப்பு எரியுதுங்களா ஐயா? அது வந்து காற்று இருந்தால் தான் எரியுது. ஆனால் மேலே இருக்கிற பிரபஞ்சத்தில் சூரியன் எப்படிங்க ஐயா எரியுது? கடவுளால் எரியுது. அவர் காற்று கொடுக்குறாரு கடவுள், அதனால எரியுது. இல்லைங்க, அதான் கேட்கலாம். அதான்பா, கடவுளால் எரியுதுப்பா. சூரியனை நீ ஊத முடியுமா? இல்லை. ஆனால் எரிஞ்சுக்கின்னு தான் இருக்கும். அதனால அது எரியும். ஒரே ஊட்ட கொளுத்தி விட்டுட்டு நீ தூரம் நின்றுக்க எப்படி எரியுதுன்னு பாரு. அது சூரியன் அப்படி எரியுதுன்னு முடிவு பண்ணிக்கோ. தூரம் நின்றுக்கோ, பெட்ரோல் ஊற்றிடுவோம் வீட்டு மேலே, கொளுத்தி விட்டுட்டு தூரம் நின்றுக்கோ. எப்படி எரியுதுன்னு பார்த்தீங்கன்னா அது எப்படி எரியுதுன்னு தெரிஞ்சிடும். சொல்லு. சரி, ஆத்மா வணக்கம். சென்று வரேன், 2 உபதேசம் வாங்கிட்டேன். அதுக்கு அடுத்து நம்ம அந்த உபதேசம் வாங்கின பிறகு இந்த வழியில் நம்ம போகும்போது மற்ற உற்றார் உறவினர்கள்லாம் அதிகம் நம்மக்கிட்ட வந்து நல்லா பேசணும்னு பேச மாட்டேங்கிறாங்க. என்ன காரணம் தெரியல. யார் பேச மாட்டேறாங்க? யாருமே நம்ம சொந்த பந்தங்கள் கூட. அவங்க பேச பண்ண நீ நல்ல பேச்சு பேசு. அதே தான். இன்னொருத்தரை பற்றி நீ பார்க்காத. பார்க்கல. இன்னொருத்தரை பார்த்தீங்கன்னா நீ கெட்டு போவ. ஆமாம். அதனால நீ இன்னொருத்தரை பார்க்காத, நீ நல்ல பேச்சு பேசு, நல்ல செயலை செய். அதேதான். நீ இன்னொருத்தர் உலகத்தை வந்து மாற்றணும்னா உன்னால முடியாது. உன்னை நீ மாற்றிக்கோ. அதுக்கு தான் இந்த பாடமே. அது சில நேரம் நைட்டில் வந்து என்னால் வந்து அரை மணி நேரம் தான் செய்ய முடியுது. நான் நைட்டு 9 மணிக்கு செய்யறேன்ல, அது அரை மணி நேரம் தான் செய்ய முடியுது. காலையில் அந்த 3:30 மணிக்கு 1 மணி நேரம் செய்திடலாம். வேலை அதுமாரி சூழ்நிலை. பரவாயில்ல, அதனால பரவாயில்ல. ஒரு நாளைக்கு 1.5 மணி நேரம் செய்தீங்கன்னா அதுவே உன்னை சரியான வழிகிட்டுன்னு போவோம். அதனால ஒன்றும் கவலைப்படும். நல்ல பலன் இருக்கு சாமி. நல்ல பலன் தரும். தோட்டத்தில் மாங்குயில் கூப்பிடுது, தோட்டத்தில் மாங்குயில் கூப்பிடுது, புது மாப்பிள்ளை வந்து சாப்பிடவும், ஏதுக்கும் இது அஞ்சாதே, விழித்திருந்து பாருங்கடி வாழைப்பெண்ணின் பாடுறாரு. சரி, புது மாப்பிள்ளை யாரு? மதுரை வாழைச்சாமி. ஆமா. புது மாப்பிள்ளை உயிர், சரி. பழைய மாப்பிள்ளை உடம்பு. சரி. அதனால குயில் கூவுதான், நாதம் வந்துச்சான். சரி சார். அதனால குயில் கூவுது. இந்த உயிர் அங்கேருந்து வந்ததான், நீ அதோட போய் சேர்ந்துடு அப்படின்றாரு. அங்கே போனேன்னா உனக்கு இனிப்பான மாங்கனி இருக்குது, அதை சாப்பிட்டு இறைவனோட கலந்துருக்கலாம் அப்படின்றதுக்காக சொன்னார். சொல்லு. மெய்ப்பொருள் என்றால் என்ன? அது எங்க உள்ளது? மெய்யன்றது 2 விஷயத்தில் இருக்குது. மெய்வாய் கண் மூக்கு செவி, இது மனிதர்கள் சொல்றது. மெய்யன்னா உடல். இந்த உடலை அடையாளம் இருக்கிறதால இது மெய் அப்படின்றோம். ஏன்னா இதை பார்த்தா தெரியறதா தானே. அப்ப இது மெய். மகான்கள் சொன்னா இதை பொய் அப்படின்னா. அதனால சொன்னா காயமே இது பொய்யடா, சிவ காற்றடித்த பையடா, மாயனாராம் குயவன் செய்த மண்ணு பாண்டம் ஓடடா, உளுத்த நரம்பையும் வெளுத்த சதையும் இழுத்து கட்டிய கூடடா, வெந்த சோத்தையும் நொந்த காய்கறி போட்டடைத்த பையடா, காயமே இது பொய்யடான்னு. காயம்னா உடல். அப்ப இந்த உடலை அஞ்ஞானிகள்லாம் மெய்யன்றோம், மெஞ்ஞானிகள்லாம் பொய்யன்னும். அப்ப பொய்யன்னா மெய் எதுடான்னு சொன்னா ஆன்மாவும் உயிரும் தாண்டா மெய்யே, இந்த உடல் பொய்யானது அப்படின்னு. அப்ப அவன் சொன்னது சரியா நம்ம சொன்னது சரியானா அவன் சொன்னதுதான் சரியாகுது. ஏன்னா இது பொய்யன்னா ஒரு நாள் இது விழப்போகுது, இது எதுவுமே மண்ணில் பொதிக்க போறோம். அப்ப இது பொய்யாதான் போக போகுது. நேற்று இருந்தது இன்னைக்கு இல்லாம போயிடுது. ஆனா இது பொய்யா போகுது. அது உள்ளகிற பொருள் பொய் இல்லாத பொருள், மெய்ப்பொருள் அது. அதனால அதை மெய்யன்னு மகான் சொன்னா, அஞ்ஞானிகள்லாம் இதை மெய்யன்னு சொன்னா, நீ எந்த மெய்யை கேட்குற, எந்த பொய்யை கேட்குற? ஏமா அவங்க சொன்ன மெய். உள்ள இருக்கிற பொய் மெய் தான் உண்மையான மெய். ஏன்னா அழியாதது மெய், அழியது பொய். நம்ம அஞ்ஞானிக்கு அழியது பொருள் மெய். ஏன்னா அடையாளம் உள்ள பொருள் அது. இதை உள்ள இருக்கிற பொருளை பார்க்க முடியாது அஞ்ஞானி. அதனால இந்த தோற்றம் தானே நமக்கு தெரியுது. எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, எங்கள் அண்ணன், என் தம்பின்னு எதை வச்சு சொல்கிறோம்? உள்ளகிற பொருளை வச்சா சொல்கிறோம், உருவத்தை வச்சு தானே சொல்கிறோம். அப்போ இந்த உருவப் பொருள் பொய் பொருள் அப்படின்னா மகான்கள், இந்த உருவப் பொருள் மெய்ப்பொருள்னு அஞ்ஞானி சொல்கிறோம். இவ்வளோதான் வித்தியாசம். சொல்லு. செத்த இடம் எது, பிறந்த இடம் எது? ஏன்பா வீணான வேலையெல்லாம் போகிற? செத்த இடமும் சுழிதான், பிறந்த இடமும் சுழிதான். ரெண்டுமே உன்னுடைய மரணமும் ஜனனமும் நடக்கிற இடம் எங்கடனா மனிதனுக்கு சுழியில தான் நடக்குது.
அதனால தான் சொன்னோம், சுற்றியே அலைவதில்லை சூற்றம் சூற்றம் சுழியிலே நின்றாலே மோட்சம் மோட்சம். அப்போது ஒரு தாயினுடைய கருவில் ஒரு ஆணும் பெண்ணும் 10 வாட்டி இணைஞ்சால் கூட கருத்தரிக்காது. ஏன்னா ஸ்தூல விந்து ஆகப்பட்டதுக்கு கருத்தரிக்கிற வாய்ப்பு கிடையாது. ஸ்தூல விந்தோட சூட்சும விந்து சேரணும். அது நியூட்ரல் பேஸ்ட் மாதிரி. அது சூட்சும விந்து சேரும்போது தான் கருத்தரிக்கும், ஒரு பெண்ணால் தரிக்க முடியும். அப்போ இந்த சூட்சும விந்து தான் கருத்தரிச்சு உருவமாக வந்தது. ஆனால் இதுவே தான் செத்து போகுது, திருப்பி அதுவே சூட்சும விந்துவாக மாறுது. அதனால பிறந்த இடமும் சுழி தான், இறந்த இடமும் சுழி தான். இங்கேருந்து போச்சுன்னா உயிர் போச்சு. அதனால பிறந்த இடமும் செத்த இடமும் சுழிமுனை. சரி, ரொம்ப நன்றி. சித்தம்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணுமா? சித்தம் இல்லாதவன் உலகத்தில் ஒருத்தம் கூட கிடையாது. புழு பூச்சி கூட சித்தம் இருக்குது. சித்தம் இல்லைன்னா ஒரு செயலும் செய்ய முடியாது. அப்போ சித்தம் என்ன அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். இந்த அறிவு சிற்றறிவு பேரறிவு 2 அறிவு இருக்குது. மனசோடு இருக்குது ஒரு சித்தம். சித்தம் புத்தி அகங்காரம் மனம் பண்ணிட்டு இருக்கிறது ஒரு அறிவு. அந்த மனசோடு இருக்கிற அறிவு வந்து சிற்றின்பத்தியை நாடும். ஆனால் ஆன்மாவோட ஒரு அறிவு இருக்குது, அது பேரறிவு. அந்த பேரறிவாகப்பட்டது இறைவனியே நாடும். அப்போது அந்த இறைவனியே நாடின பேரறிவில் வாழ்ந்தவன் தான் சித்தர்கள். ஆனால் சாதாரண மனுஷனுக்கு சித்தம் இருக்குது, மனம் கூட இருக்கிற சித்தம் இருக்குது, ஆன்மா கூட இருக்கிற சித்தம் இல்லை. ஏன்னா ஆன்மாவை இவனால் அறிய முடியாது. ஆசையில் வாழற மனிதனால் ஆன்மாவை அறிய முடியாது. ஆசையை எவன் ஒருத்த அழிக்கிறானோ அவனுக்கு தான் ஆன்மாவை அறிய முடியும். இது பட்டினத்தை இவர் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அழகான ஒரு கதை சொல்லுவார். முதல்ல வந்து நீ சென்னையை சுற்றி பார்க்கணுன்னு வந்துட்ட, சுற்றி பார்க்கணுன்னு வரும்போது நீ முதல்ல உன் லக்கேஜ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரூமை எடு. அது ரூமில் லக்கேஜ் எல்லாம் போட்டுட்டு அப்புறம் போய் சுற்றி வைப்பார். பார்த்துட்டு வந்தீங்கன்னா ராத்திரியில் தங்கறதுக்கு உனக்கு ரூம் கிடைக்கும். ஆனால் லக்கேஜ் எல்லாம் மாட்டிக்கின்னு நீ சென்னையை சுற்றி பார்த்தீங்கன்னாக்கா ராத்திரி தங்கறதுக்கு உனக்கு இடம் இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி முதல்ல மனிதனாகப்பட்டவன் கடவுளை அறிஞ்சிடும். கடவுளை அறிஞ்சிட்ட பிறகு இந்த உலகத்து விஷயத்தில் நீ ஈடுபட்டீங்கன்னா கூட இந்த உலகம் ஒன்று பிடிக்காது. அப்படிப்பட்ட வழியை நீ தேர்ந்தெடுத்து அதில் பயணம் பண்ணணுன்னு. அந்த மாதிரி சித்தம்ன்றது 2 சித்தம் இருக்குது. ஆன்மாவோட ஒரு சித்தம் இருக்குது, அது பேரறிவுன்னு அர்த்தம். மனசோட ஒரு சித்தம் இருக்குது, அது சிற்றறிவுன்னு அர்த்தம். சிற்றின்பம் பேரின்பம் 2 இன்பங்கள் இருக்குது. அதே மாதிரி எல்லாமே 2 இருக்குது. அப்போ நீ எந்த சித்தத்தை கேட்குற? நான் கேட்குறது சித்தம், சித்தர்கள் அவர்கள் வந்து எப்படி இருப்பாங்க, ஆரவாரத்தோடு இருப்பாங்களா? சித்தர்கள் என்றவன் எந்த வித ஆரவாரமும் எந்த ஒரு மனிதனோடும் உறவாட மாட்டான். அவங்கள எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? நீ ஏன் அடையாளம் அவனை எங்கேருந்து கண்டுபிடிக்கிறது? அவனை அறிவோட வாழறன்னு வச்சு அவனை எங்கே நீ கண்டுபிடிக்கிறது? மனசோட வாழறவனை தான் உன்னால் கண்டுபிடிக்க முடியும். மனமற்று வாழறவனை மனிதனால் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மனிதனை அவன் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அவனுடைய உடலோ வள்ளலாறு 5 அடி மனுஷன், அவரை ஒரு ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோ விழாது. காரணம் ஏன்னா ஒளியும் சேர்ந்தால் ஃபோட்டோ விழாது. ஒளியும் இருட்டும் சேர்ந்தால் தான் ஃபோட்டோ விழும். அப்போ அவர் உடலே ஒளியாக மாறி போச்சு. அதனால் அவரை ஃபோட்டோ எடுக்க முடியல. அந்த மாதிரி சித்தர்கள் வந்து ஒளியோடவும் வாழ்ந்துடணும், இறைவனோடவும் வாழ்ந்துடணும். அவங்கள வந்து சராசரி மனிதனால் அடையாளம் கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி மனிதன் அடையாளம் கண்டுபிடினா மனிதனை தான் கண்டுபிடிக்க முடியுமே தவிர மகான்களை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். மகான்கள் என்றவன், ஞானிகள் என்றவன் உலகத்தோட உறவாடி உலக மக்களுக்கு எவ்வளோ நன்மையை சொல்ல முடியும், செய்ய முடியுமோ செய்வோம். ஆனால் சித்தர்கள் வந்து மனிதனோட உறவாடுறது கிடையாது. அவங்க மனிதனை விட்டு விலகி வாழ்ந்தாங்க, இறைவனோட வாழ்ந்தாங்க. அவங்கள வந்து அறிய முடியாது. நிறைய பேர் கற்பனையில் சொல்கிறாங்க, நான் அந்த சித்தரை பார்த்தேன், எந்த சித்தரையும் எவனாலையும் பார்க்க முடியாது. சும்மானா போய் ஒன்றா சொல்லின்னுக்கலாம். சித்தர்கள் வந்து இந்த மனிதன் சட்டம் பண்ணுறதே கிடையாது. இந்த மனிதனுடைய சாவகாசமே அவன் வச்சுக்கிறது கிடையாது. அதனால் சித்தர்களை அறிய முடியாது. மகான்களே வந்து எந்தவித ஆடம்பரமும் இல்லாமல் இருந்தால்தான் மகான்கள். எல்லா வேஷமும் கட்டியும் தெருக்கூத்து ஆடுற மாதிரி ஆடுறோம் மகான் கிடையாது. அவன் ஒன்றும் அறியல, உலக விஷயத்தில் ஈடுபட்டுனுக்கிறான், உலக விஷயத்தோடு ஒட்டு வாழறான் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா கடவுளை எவன் ஒருத்தன் அறியிறானோ அவனுக்கு எந்த வேஷமும் கட்ட மனம் வராது.
எந்த வேஷமும் கட்ட முடியாது. அவன் இருக்கிற மாதிரி தான் இருப்பானே தவிர அதில் எந்த தோற்றத்தை மாற்றவே முடியாது அவனால். ஆனால் கடவுளை அறியாதவன் வந்து பல தோற்றங்களை மாற்றிக்கலாம். அப்போவே தெரிஞ்சுக்கலாம் இவன் இன்னும் கடவுளை அறியாதாலே இந்த வேஷமெல்லாம் கட்டுறான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதெல்லாம் சில அடையாளங்கள்மா. இப்போ நிறைய சித்தர்கள் நம்ம வழிகாட்டுறதுக்காக நிறைய நூட்கள் எழுதியிருக்காங்க, நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க, பல சித்தர்கள் மருத்துவமும் எழுதியிருக்காங்க. ஐயா, இப்போ இப்படி இருக்க சித்தாடல் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. அது நிறைய சித்தர்கள் பிரச்சனை இருக்கவங்க, கஷ்டப்படுறவங்களுக்கு அவர் சில மந்திரங்கள் சொல்லாலே நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பியும் வராங்க. அப்படிப்பட்ட மகான்கள் பற்றி தான் சொல்லுங்க ஐயா. சித்தர்கள் இருந்தால் தானே நடக்கும். இப்போ அப்படி தான் நடந்துங்க நிறைய பேர். என்கிட்ட வாங்க, நான் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன், நீங்கள் நல்லா இருப்பீங்க, அது பண்ணுறேன் இது பண்ணுறேன், உங்கள் உடம்பு நோயெல்லாம் எவனாலே எவன் நோயும் தீர்க்க முடியாது. தீர்க்க ஆரம்பிச்சுட்டான்னா ஊரில் ஆஸ்பத்திரிலாம் தேவை கிடையாது, டாக்டரே தேவை கிடையாது, இவனே டாக்டரை மாறிடலாம். இதெல்லாம் வந்து சும்மா நான் நம்புறது இல்லைம்மா. அதெல்லாம் நானும் யாருக்கும் அதெல்லாம் பண்ணதும் கிடையாது, பண்ண போகிறதும் கிடையாது. என்னை நம்பி வந்தால் சில அறிவுரைகள் சொல்லுவேன்னே தவிர நான் மந்திரம் பண்ணுறேன் தந்திரம் பண்ணுறேன் என்கிட்ட வா நீ இப்படி ஆகிடுவா அப்படி ஆகிடுவேன்னு நான் சொல்கிறதும் கிடையாது. இன்றைக்கி நிறைய இடத்துல அப்படி தான் சொல்லி ஜனங்க ஏமாந்துன்னு இருக்குது. அது அவங்க விருப்பம், நம்ம அதை சொல்ல முடியாது, தடுக்க முடியாது. ஏன்னா அவங்க விருப்பப்பட்டு போகிறாங்க. அதனால் அதெல்லாம் எவன் மந்திரமும் ஒன்றும் சொல்லாது. நீ மந்திரம் ஒன்று இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா இருக்கும், அது இல்லை கடவுள் இருக்குதுன்னு நினச்சிட்டின்னா கடவுள் இருக்கும். நீ எதை நம்புறிய பேய் இருக்குதுன்னா பேய் இருக்கும், பேய் இல்லை நான் தான் பேயின்றினா பேயே இருக்காது. அது மாதிரி உன்னுடைய நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் காரணமே தவிர நிஜம் எதுவும் கிடையாது. நிஜம்ன்றது நீயும் கடவுளும் தான். பயம்தான் எல்லாமே காரணம். அது மாதிரி மனசா எல்லாத்துக்குமே மனம்தான் காரணம். ஏன் ஒருத்தங்கிட்ட போயிட்டு நீ மந்திரத்துக்கு ஆசைப்படுற? என்ன காரணம்? இல்லையா, நான் என்னோட கேள்வி என்னக்கா, அப்போ இல்லைம்மா, நீ இப்போ உழைக்கிற, நீ வாழற, நீ உன் வாழ்க்கையை நீ வாழ்ந்துன்னு போவாத. அடுத்தவங்ககிட்ட போய் மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் தாயத்துக்கும் ஏன் நிற்கிற? காரணம் என்ன? உன்னுடைய ஆசை. இதை விட நான் இப்படி ஆயிடலாம், நான் அப்படி ஆயிடலாம், அவர்கிட்ட போனேன் அப்படி ஆயிடுவேன்னு அவன் பார்த்தான். சரி நல்ல ஏமாளி வந்திருக்கிறான் அப்படின்னு ஏமாத்துறான். இது அவன் மேலே தப்பு கிடையாது, நீங்கள் செய்கிற தவறு தான் இதெல்லாம். ஏன்னா அவன் வீட்டு தேடி வரல, நீ தானே அவனை தேடி போகிற. அப்போ நீ தானே ஏமாந்துட்டு வர. அதனால் நீ இதெல்லாம் நம்பக்கூடாது. நீ அப்போ இந்த மேலெல்லாம் நீ நம்புறன்னா உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். கடவுளை நம்புறவனுக்கு வேறு உலகத்தில் எதுவுமே இல்லைன்ற நம்பிக்கை வரணும். நான் நிஜம், கடவுள் நிஜம், கடவுள் என்னை காப்பாற்றுவார். பிறந்ததுலேருந்து மந்திரமாக காப்பாற்றிச்சு என்ன, பிறந்ததுலேருந்து அடுத்தவனா என்னை காப்பாற்றினா, பிறந்ததுல கடவுள் தானே காப்பாற்றுறாரு. அப்போ நான் சாகிற வரைக்கும் கடவுள் காப்பாற்றுன்ற நம்பிக்கையோடு வாழ்ந்தீங்கன்னா கண்டிப்பாக அது நடக்கும். உன் வாழ்க்கை உன் கையில் இருக்குது. நீ துன்பப்படுற, உன் வாழ்க்கையில் துன்பப்படுற. இந்த துன்பம் ஏன் வந்தது? நான் நல்லா உழைக்கிறேன், நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா சாப்பிட்றேன், ஆனால் எதுக்கு எனக்கு இந்த துன்பம் வரணும்? இதுக்கு என்ன காரணம்? உட்காந்து கண்ணை மூடிக்கின்னு யோசித்தினா அதுக்கு ஒரு விடை கிடைக்கும். அந்த விடையை சீர் பண்ணிக்கோ, உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். நீ அதை விட்டுட்டு அடுத்தவங்ககிட்ட போய் ஏமாந்து உட்காந்துக்கின்னு இருந்தீங்கன்னா அவன் பணம் பறிக்க தான் செய்வான். அதனால தான் சொல்கிறான், பாவி பணம் பறிக்க வருவான், அவனுக்கு 7 நரகு காசியில் காத்திருக்குதுன்றார் அகஸ்தியர். அதனால் இந்த தெய்வ வழிபாட்டை சொல்லி காசு பறிக்கிறதோ மந்திரம் பண்ணுறதோ தந்திரம் பண்ணுறேன்னு ஏமாத்துறதோ பண்ணால் காசியில் 7 நரகம் உனக்கு காத்துங்குதுறான்றார் அகஸ்தியர். அதனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது காசுக்கோசம். இப்போ இங்கே கூட காசு கொடுக்குறாங்க, டொனேஷன் கொடுக்குறாங்க, அதை கொடுக்குறாங்க. இன்றைக்கி இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம், 2 கோடி ரூபாய்க்கு பில்டிங் கட்டிங்கிறோம். இது யாருக்காக கட்டுறோம்? எனக்காகவா, இல்லை என் மனைவிக்காகவா, இல்லை என் பிள்ளைங்களுக்காகவா? கிடையாது. பொது இந்த உலக மக்கள் உபயோகப்படுத்திக்கணும். நம்ம மறைஞ்சிடலாம், நம்ம கொடுத்தவங்க உழைப்பும் மறையக்கூடாது, நான் செய்த நானும் என்னுடைய உழைப்பும் மறையக்கூடாது அப்படின்றதுக்காக செய்துன்னுக்கிறோம். அந்த மாதிரியான செயல்களை செய்யணுமே தவிர ஏமாற்றக்கூடாது. தெய்வீகத்தை வச்சு ஏமாத்தினா நமக்கு நரகம் நிச்சயம். சொல்லு. இன்னொரு கேள்வி ஐயா, இது கேள்வின்னு சொல்கிறத விட எனக்கு ஒரு தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறேன். இப்போது பட்டினத்தாரோட சீடர் தான் பத்ரகிரி. பட்டினத்தார சீடர் சிஷ்யர் பத்ரகிரியர். ஆமாம். அவருக்கு பட்டினத்தாரை விட முதல்ல அவருக்கு தான் சிவன் அருள் கிடைச்சி இறைவடி சேர்ந்தார். குருக்கு மிஞ்சின சிஷ்யன் குருவுக்கு முன்னே அவர் வந்து இறைவனை நாடி போனார். இதுக்கு ஏதாவது விளக்கம் இருக்கா ஐயா? சீராளன் கதை தெரியுமா உனக்கு? இல்லையா. சீராளன் ஒரு கதை இருக்குது. அந்த சீராளனுடைய தந்தை என்ன பண்ணுவார்னா, சாப்பாடு செய்தார்னா யாராவது ஒரு சிவனடியாருக்கு போட்டுட்டு தான் அன்னைக்கு அவர் சாப்பிடுவார். இது அவங்க பழக்கமாக வச்சுன்னு வர்றார்.
ஒரு நாள் சொல்கிறாரு, ஒரு சிவனடியார்கிட்ட போய் சொல்கிறாரு, ஐயா மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடணும், நீங்கள் இன்றைக்கி நம்ம வீட்டில் தான் நீங்கள் சாப்பிட்ணுன்றார். அப்போ அவர் சொல்கிறாரு, நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா, என்னப்பா நான் உன் வீட்டில் சாப்பிட்ணுன்னா எனக்கு உன்னுடைய பிள்ளையினுடைய கறி வேணும் அப்படின்ட்டு. அப்போ இவர் மறந்து போடுறாரு, என்னடா இது பிள்ளையினுடைய கறி கேட்குறாரு சிவபக்தன், இது எப்படி பாவமாக இருக்குது. அதே நேரத்தில் அவர் சிவபக்தன் சாப்பிடுவாரா? ஆனால் சாப்பிடாதவர் எப்படி இதை கேட்டார் அப்படின்னு குழப்பம் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, சரி பரவாயில்ல நான் செய்து வைக்கிறேன் வாங்கன்ட்டு மனைவியை தலையை பிடிக்க சொல்கிறார். கணவன் கழுத்தாக இருக்கிறார். இது செய்வீங்களா நீங்கள்? அதனால் இதெல்லாம் சாத்தியமில்லாத விஷயம். ஆனால் அவங்க செய்தாங்க. கழுத்தை அறுத்து கறி சமைச்சிட்டாங்க. சாப்பிட போகும்போது பிள்ளைய கூப்பிடுன்றார். யார்? சிவபக்தன். அப்போ அந்த சாதம் போட்டவர் சொல்கிறாரு, என்ன பைத்தியக்காரத்தனமாக சொல்கிறான் இந்த ஆள் தான் புள்ள கறி வேணும்னு சமைச்சு வைன்னு சொன்னான், திருப்பி பிள்ளைய கூப்பிடுன்றானே, பிள்ளை எங்கேருந்து வரும், அவன் செத்து போயிட்டானே அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறார், இல்லை ஐயா புள்ள கறி தான் சமைச்சு வச்சுக்கிறேன், அவன் எப்படி வரும், நீ கூப்பிடு வாசலில் போய். கூப்பிட்டாக்கா சீராளம் வரும். அப்போது அந்த தந்தையினுடைய பக்தியை மதிக்கிறதுக்காக, அவன் நம்பிக்கையை உலகத்துக்கு தெரியப்படுத்துறதுக்காக கடவுளே அவதாரம் எடுத்து இந்த மாதிரியான வேலை செய்கிறார். அதே மாதிரி பட்டினத்தாரனுடைய சீடன் பத்ரகிரி குரு பக்தியும் சிவபக்தியும் நிறைஞ்சவர். அந்த குருவுக்கு அந்த சீடனுடைய பக்தி உணர்த்தணுன்றதுக்காக அந்த குருவும் உலகத்துக்கு வெளிப்படணும். ஏன்னா பட்டினத்தார் சாதாரணமான மகான் கிடையாது, மற்ற மகான்மால் கிடையாது. அவர் எல்லாத்தையும் தொடர்ந்து கோடிக்கணக்கில் வச்சிருந்த ஒரு அரசனோட பெரிய பணக்காரன். அவர் துறவியானார். அப்படிப்பட்ட துறவி இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படின்றதுனால என்ன பண்ணார்னா, பத்ரகிரிக்கு திருவிடை மருதூரில் மோட்சம் கொடுத்தார். மோட்சம் கொடுத்தோடனே அப்போ சொல்கிறாரு பட்டினத்தார், என்னுடைய சீடனுக்கே மோட்சம் கிடைச்சது, எனக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னும்போது கடவுள் எவ்வளோ பெரிய அறிவாளின்றதை அங்கே காட்டுறோம். இந்த கோவிலுக்கு போக உனக்கு மோட்சம் கிடைக்குன்னு சொல்லியிருக்கலாம் கடவுள், ஆனால் சொல்லலை. இந்த கரும்புனுடைய முனை உனக்கு எங்கே தெத்திக்குதோ அங்கே மோட்சம்ட்டார். அதனால் அவர் எல்லா ஊருக்கும் போக வேண்டியதாக போச்சு. எல்லா ஊருக்கும் அவர் போகிறதுனால அவர் புகழ் உலகம் ஃபுல்லாக பரவி போச்சு. அப்போது ஒரு பக்தனுடைய புகழ் பரவணும், பக்தனுடைய செயல் உலகத்துக்கு தெரியணும்னா கடவுள் சில துன்பங்களை கொடுத்து அவனை வெளிப்படுத்துறார். அப்படி வெளிப்படுத்தின பட்டினத்தார் தான் கடைசியில் திருவத்தூரில் சமாதி ஆகிறார். அந்த சமாதி ஆகும்போது அவருடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னு அவரே சொல்கிறார். அதை கடவுள் எப்படி இருப்பான் அப்படின்னா, ஏதோ சின்ன பொருளா அப்படின்னா இல்லைடா, அது பூமிக்கும் ஆகாயத்துக்கும் சரி சமமாக இருக்குதுடா, அப்படிப்பட்ட பொருள் அது. ஆனால் தோற்றத்தில் பார்க்கும்போது அது சின்ன சிவலிங்கமாக தெரியுது அப்படின்ட்டு சொல்கிறார். கண்டம் கரியதாம் கரும்பு கண்மோன் உடையதாம், அண்டத்தை போன்றதாம் தொண்டருக்கு தித்திக்கும் கடல் அருகே நிற்கும் கரும்புன்றார். அப்போ திருவத்தூர் கடற்கரையில் இருக்குது ஒற்றி ஊரார் கோயில். அந்த ஒற்றி ஊரார் கோயிலில் அவருடைய சமாதி. அப்போது அந்த ஒற்றி ஊரார் கோயிலில் அவருடைய சமாதியை அடையும் போது அவருடைய மனநிலை ஆனந்த கூத்தாடிச்சாங்க. அப்படி சமாதியானார் அவர். ஆனால் எல்லா மகான்களும் ஞானிகளும் சமாதிகள் அடைஞ்சாங்க. 1100 வருஷத்துக்கு முன்னே அவர் கடவுளோடு இணைஞ்சார் பட்டினத்தார். அதே மாதிரி பத்ரகிரி கடவுளோடு இணைஞ்சார். அதே மாதிரி வள்ளலார் கடவுளோடு இதெல்லாம் உலகத்தில் சாத்தியமில்லாத விஷயங்கள். மற்ற மதங்கள்லையோ மற்ற இதுகள்லையோ சாத்தியமே கிடையாது. அது இந்து மதத்தில் மட்டும்தான் சாத்தியம். காரணம் என்ன? இந்து மதத்தில் மட்டும்தான் கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சி வச்சான். மற்றதெல்லாம் மதத்தை வழிபட வழி கண்டுபிடிச்சி வச்சான். ஆனால் இது மதம் இல்லை, கடவுளை அடையிறதுக்கு வழி கண்டுபிடிச்சோம். அந்த கடவுளை அடையிற வழியை தான் சொல்லி கொடுத்துருக்குறேங்க. அது போகிறதும் போகாததும் அது அவங்களுடைய சொந்த சாமர்த்தியத்தை பொறுத்ததுமா.